ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 10th 12th எம்இஸ் நம்பரை எப்படி ஆன்லைன் மூலமாக நீங்களே செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnschools.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோயுமர் எம்எஸ்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்ச் பை மொபைல் நம்பர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது உங்களுடைய எம்இஸ் நம்பரை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். எம்இஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அட்மிஷனுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப தேவைப்படுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, பதிவு பண்ண மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் 12th படிக்க சொல்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்து பதிவு பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பரை அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை நீங்கள் அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்ருக்கோம். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அதாவது உங்கள் எம்இஸ் ஐடி நம்பர் என்ன, ஸ்டூடெண்ட் நேம் என்ன, எந்த கிளாஸில் படித்தாங்க, எந்த ஸ்கூலில் படித்தாங்க, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, அது வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நோ ஸ்டூடெண்ட் டேட்டான்னு வந்துச்சு அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் பார்த்தா தப்பு. எந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் எம்இஸ் பதிவு பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னு தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர்த்து பார்த்தா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அந்த ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டில் கீழே எம்இஸ்க்கான நம்பர் இருக்கும். அதேமாரி ஒரிஜினல் மார்க் ஷீட் கொடுப்பாங்க, அதில் உங்களுக்கு கீழே எம்இஸ் நம்பர் இருக்கும். ஆல்டர்னேட் வழிகள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியணும் அப்படின்னா இந்த வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் விரைவில் கொடுக்க போகிறாங்க. அதுலேயும் பார்த்தா உங்களுடைய எம்இஸ் ஐடி இருக்கும். அதை வச்சு நீங்கள் அட்மிஷனுக்கு எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஏன்னா எல்லா அட்மிஷனுக்குமே இப்போ எம்இஸ் நம்பர் கட்டாயமாக கேட்குறாங்க. அது நீங்கள் என்ட்ரு பண்ணி தான் ஆகணும். அதுக்கு இந்த எம்இஸ் ஐடி ரொம்ப பயன்படுதுங்க. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான எம்இஸ் ஐடி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக எல்லா அட்மிஷன் கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துறதுக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.